ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது குடல் கிரேவி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குடல் எனக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி தந்துட்டாங்க. நான் அதை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அந்த குடல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டுறதுனால நம்ம கடைசி தாளித்து ஊற்றினா மட்டும் போதும். அது வேக வைக்கிறதுக்கு அதிக தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. இதே மாதிரி அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா குடல்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறம் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடி வெங்காயம், மிளகாய், ரம்பா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குடல் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி குடல் நல்லா பூவாக வெந்ததுக்கப்புறம் அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இவ்வளோத்தையும் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் மிளகாய் போட்டு இப்போ சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அதை போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குடல் வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் குடல் கறி வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நான் கறிப்பொடி குடல் மட்டன் பொடி வீட்டில் திரிச்சது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். நீங்கள் கடையில் இருக்கிற மட்டன் பொடி கூட யூஸ் பண்ணி இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். அதை போட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வத்துற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வத்த விடுங்க சிம்மில் வச்சு. அது நல்லா வற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த சிம்மில் வச்சா நல்லா வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. சுவையான குடல் கிரேவி ரெடி. இது உங்களுக்கு நீங்கள் அதிக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா அது வேறு மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அது உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும். அதை போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் நான் ரசம் வச்சு குடல் கிரேவி வச்சுருப்பேன். அந்த மெத்தடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.